பாருங்கள், பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு அறிவிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அது வெறும் வதந்தி தான், நீங்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு முட்டாள்கள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அது வதந்தி தான் சொல்கிறாங்க, அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் பங்கில் பாருங்கள், அலை மோதல் கூட்டம். அதுலேயும் சில பேர் அந்த தண்ணி கேனு 10 லிட்டர் தண்ணி கேனு, 20 லிட்டர் தண்ணி கேனு, அதில் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சரி போகிறீங்க, வண்டிக்கு ஃபுல் பண்ணால் ஓகே. எதுலேயோ அண்டா குண்டாவு மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாங்க. இது என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த பெட்ரோல் கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தா ஏதோ ஒரு விபத்து நடந்துன்னு வச்சுக்கங்க, தீ பிடிச்சின்னு வச்சுங்க, என்ன ஆகும் வீடு? குழந்தைங்க இருக்கிற இடத்துல அதெல்லாம் இப்போ கொண்டு போய் வைக்கலாமா? அதுக்குள்ளே ஒரு ஏதாவது அறிவிச்சிட்டா போதும், உடனே கூட்டம் கூடிட வேண்டியது, அங்கே அந்த கூட்டத்தில் போக வேண்டியது, கைக்கு கிடைக்கிறதெல்லாம் எவனும் கை கிடைக்குதோ அவன் வாங்குறது. இந்த மாதிரி முட்டாள்தனமாக செஞ்சு தான் இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் பாருங்கள், முட்டாள்தனமாக அதை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறது. 5 லிட்ரு 10 லிட்டரு குழந்தைங்க இருக்கிற இடத்துல, வயசானவங்க இருக்கிற இடத்துல ஏதாவது தெரியாமல் ஏதாவது நடந்துன்னு வச்சுங்க, தீ பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? யோசிக்க வேண்டாமா? வந்தீங்க சரி, பெட்ரோல் அவங்களே அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வண்டிக்கு ஃபுல்லாக நிறச்சிட்டு போனாலும் கூட பரவாயில்ல. இதுக்கெல்லாம் முதல் காரணம் இந்த டிவி சேனல் தாங்க. பீதி கிளப்புறது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, சும்மாவாவது நியூஸ் பார்க்குறதுக்காக வேண்டி எதையாவது சொல்லி வைக்க வேண்டியது மக்கள்கிட்ட. பீதியை கிளப்பி, வதந்தியை கிளப்பி, அதில் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு வீண் வதந்தியை கிளப்புறது. அதை நம்பிட்டு இந்த ஜனங்க அப்படியெல்லாம் பண்ணுறது. கொஞ்சம் யோசிக்கணும். சரி வந்தால் ஃபுல் பண்ணிக்கலாம், அடுத்தது என்ன நடக்குதுன்னு பொறுமையாக இருந்து பார்க்கணும். அந்த பொறுமையே இந்த மக்களுக்கு கிடையாதுங்க. நம்ம மக்களுக்கு பொறுமையே கிடையாது. ஏதாவது ஒன்று அறிவிச்சிட்டா போதும், உடனே கல்லோலப்பட்டுட்டு ஓட வேண்டியது, எங்கேயாவது போய் அந்த கூட்டத்தில் போட்டு நசுக்கி சாக வேண்டியது, இந்த மாதிரியே தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. பெட்ரோல் பங்கில் பாருங்கள், அடுத்தவங்களுக்கு கிடைக்கணுமே அப்படின்னு யோசிக்கணும். சரி நமக்கு ஓரளவுக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் வாங்கணும், அடுத்தவங்க பிடிச்சிக்கிட்டோம், அடுத்தவங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. ஒரு அவசர தேவைக்கு எங்கே போவாங்க? ஒரு கார் வச்சுருக்கிறவங்க அல்லது ஏதாவது அவசர தேவைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கட்டுமே அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் சண்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. என்னமோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி. என்ன சாதிச்சிருக்க போகிறீங்க நீங்கள்?